வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. நம்ம எப்போதும் போல் ரெகுலராக வைக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் வைக்கிறத விட அதை விட அதிகமான டேஸ்ட்டோட நம்ம செய்யலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் கிரேவி. இதுக்கு கடாய் சூடானவுடனே ஒரு அரை கப்பு அளவுக்கு ஆயில் போட்டுக்கணும். ஆயில் நல்லா சூடானவுடனே 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கிளறி விடலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு அரை கப்பு அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டலாம். இது இப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் மீடியம் ஹீட்டில். அதுக்கு முன்னாடி 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப்பு தயிர், ஒரு 30 முந்திரி பருப்பு, இதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டலாம். நம்ம மிக்சியில் அடிக்கல தக்காளியும் முந்திரி பருப்பையும் நல்லா போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம தயிரை ஆட் பண்ணி அடிச்சுக்கணும். இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு நல்லா அடிபடாது. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டணும். இது மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்குது, மசாலாத்தூள் கருகி போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம நல்லா கழுவி வச்ச 1 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். பார்த்திங்களா, எண்ணெய் அதிகமாக இருக்குது. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதனால் எந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா கிளறி விடணும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 4-5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகணும். இது எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வெந்துடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகணும். நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, தக்காளி, தயிர், முந்திரி பருப்பு, இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இந்த சமயத்தில் நமக்கு அதிகமான கிரேவி தேவை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா அப்படியே விட்டலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ கிளறி விடணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டோம்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் புதினாவும் கொத்தமல்லியும் லைட்டாக தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான டிஃப்ரெண்ட்டான கிரேவி நமக்கு ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி, வணக்கம்.